கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே இன்றைக்கு நாம் பார்ப்போம் என்றால் மனிதனுடைய அன்பு தணிந்து போயிருக்கிற காலமாக இருக்கிறது. ஒரே குடும்பத்திலே தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான அன்பு மிகவும் குறைந்து போகிற காலமாக இருக்கிறது. அப்படியே உலகத்தின் எல்லா பாகங்களிலும் எல்லா உறவுகளிலும் விரிசல்கள் ஏற்பட்டு தன் சுயநலம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மை விசாரிக்கிறது யார் இருக்கிறது என்று பல பேர் நினைத்து வருந்துவதுண்டு. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை மறந்து போகக்கூடாது. அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிட வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் கவலைப்படுகிறதுனாலே நமக்கு எந்த பயனும் கிடையாது. நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக எப்பொழுதும் கவலையுடையவர்களாகவே காணப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் கவலைப்படுகிறதுனாலே நம்மளை எந்த ஒரு மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ நாம் செய்துவிட முடியாது, அல்லது அந்த பிரச்சனைகளை நாம் லகுவாக தாண்டிவிடவும் முடியாது. மாறாக நம்முடைய கவலைகளை கர்த்தரிடத்திலே கொடுத்துவிட்டு நீங்களே பார்த்து கொள்ளுங்க அப்படி என்று சொல்லிவிட்டு நாம் ஜெபித்து முன்னாக செல்லும் பொழுது தேவன் அந்த காரியத்திலே ஜெயத்தை கட்டளையிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நாம் கவலைப்பட நம்முடைய சரீரம் பலகீனமாக தான் போகுமே தவிர அது பலப்பட முடியாது. நம்முடைய சரீரத்தை அளவை கூட்டவும் முடியாது. முந்தின வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஆகவே நீங்கள் சாப்பாட்டிற்காக கவலைப்படாதிருங்கள், உடைக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று கீழே உள்ள வசனத்தில் சொல்லுகிறார். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அந்த காட்டு புஷ்பங்கள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனாலும் சாலோமன் ராஜா முதலாய் அவ்விதமாக உடுத்தி இருந்ததில்லை. அவ்விதமாக தேவன் அவைகளுக்கு உடுத்துவிக்கிறார் என்று சொல்லிவிட்டு, அற்ப விசுவாசிகளை இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறார். ஆகவே என்ன சாப்பிடுவோம், என்ன உடுப்போம், என்ன குடிப்போம் என்று நாம் கவலைப்படவே தேவையில்லை. நம்மை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் நமக்காக பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இவைகளை அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள் தான் நாடி தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே முதலாவது நீங்கள் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மில் இருக்கிற கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுவோம். அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவரே நமக்காக எல்லா காரியங்களையும் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் எங்கள் கவலைகளை எல்லாம் எங்களை விசாரிக்கிற உம்மிடத்தில் வைக்க வேண்டும் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அவ்விதமாக என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், என்ன உடுத்துவோம் என்றும் எந்த ஒரு காரியத்திற்கும் நாங்கள் கவலைப்படாதபடி கர்த்தரையே நோக்கி கர்த்தரிடத்தில் எங்கள் நம்பிக்கை வைத்து முன்னாக சொல்லக்கூடிய நல்ல கிருபைகளை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.